திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் அவர்களின் வளர்ப்பு தொண்டன் சென்னை மாநகராட்சியில் தலைமை ஆசிரியராக எம்ஜிஆர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டவர். அதே சமயத்தில் எம்ஜிஆருடன் பயணித்த ஒரு பாக்கியம் பெற்றவர். ஆகையினாலே அவர் எம்ஜிஆர் வளர்ப்பு தொண்டன் என்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்ம இப்போது விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அது சம்பந்தமாக இவர்கிட்ட கேட்கலான்னு வந்திருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போது விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை தொடங்கினார். அவர் ஆட்சி செய்கின்ற போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எதிர்கொண்டு சிவாஜி கணேசன் ஒரு கட்சியை தொடங்கினார். அவருக்கு உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்க. அவர் எம்ஜிஆர் காலத்தில் இப்போ சட்டசபை தேர்தல் நடக்கும்போது சிவாஜி கணேசன் தஞ்சாவூரில் அவர் சொந்த தொகுதியிலே நிற்கிறார். 1500 ஓட்டு தான் அவரால் வாங்க முடிஞ்சுது. அவர் உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் அப்படிப்பட்டவர். அடுத்தது பாக்யராஜ் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஒரு கட்சி ஆரம்பித்து அவரும் அரசியலில் தோல்வி அடைகிறார். அடுத்ததாக டி ராஜேந்திரன் அரசியலுக்கு வராரு, அவரும் தோல்வி அடைகிறாரு. அடுத்ததாக விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து அவர் அரசியலில் களம் காண்றாரு. அவர் தனியாக நின்று ஒரு சீட்டு பிடிச்சார். அதுக்கு பிறகு இப்போது விஜய் நடிகர் விஜய் வந்திருக்காரு. சுமார் ஒரு 50 அவருக்கு வயசு இப்போது 50 படங்கள் கிட்ட நடிச்சிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் இல்லாத கூட்டம் விஜய்க்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சிவாஜி கணேசனுக்கு கூட்டம் கூட்டது அதுவும் கூட்டம் அதிகம். விஜயகாந்துக்கு அதை விட அதிகம். இப்படி ஒவ்வொரு நடிகரும் கட்சி ஆரம்பித்த பிறகு அவங்க அரசியல்னு வரும்போது கூட்டம் கூடுது. கூட்டத்தை வச்சு எல்லாமே கணக்கு போட முடியாது. விஜய் இப்போ அரசியல் தொடங்கி நான் எம்ஜிஆர் மாதிரி நான் ஆட்சி கொடுப்பேன், எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் செய்வேன்னு சொல்கிறார். விஜய்க்கு இப்போ வயசு 50. அவர் ஆரம்பித்த கட்சி தமிழக வெற்றி கழகம் முதல் மாநாடு நடத்துகிறார். அந்த முதல் மாநாட்டில் கூட்டம் வந்தது. இரண்டாவது மாநாடுக்கு அதை விட கூட்டம் அதிகமாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாநாடு நடத்தும் பொழுது கூட்டம் நிறைய தான் இருக்கும். ஆனால் தேர்தலுடைய முடிவு தான் அவர் மாநாடு நடத்தும் பொழுது நிறைய வந்த கூட்டத்தை பற்றி முடிவு அப்போ தான் தெரியும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் கூட்டம் கூட்டத்தை வச்சு இவ்வளோ கூட்டம் வந்தது, 10 லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு ரெண்டாவது மாநாட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்கிறார். முதல் நாள் மாநாட்டில் ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த மாநாட்டில் எம்ஜிஆருடைய பெயரே உச்சரிக்கலை. ஏன்? இவர் திரைப்படம் செந்தூர புயல் முதல் படம், அவர் அறிமுகம். விஜயகாந்த் மெயின் ஹீரோ, இவர் சைடு ஹீரோ. இவர் அந்த படத்தில் இருந்து அவர் கடைசியாக நடித்த படம்னு எது நான் சொல்ல முடியல, அது எனக்கு தேவையில்லாது. அந்த கடைசி படம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 படம் நடிச்சிருக்கார். இந்த 30 படத்தில் அவர் திரைப்படத்துறையில் கால் வச்ச நாள்லேருந்து இப்போ அரசியல் தொடங்கி ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த முதல் மாநாடு வரைக்கும் எம்ஜிஆருடைய படமும் அவங்க மாநாட்டில் இல்லை, எம்ஜிஆரை பற்றி உச்சரிக்கலை. இரண்டாவது மாநாட்டில் முதல் மாநாடை விட கூட்டம் கூடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது அதிகமாக கூட்டமாக அது முதல் மாநாடை விட ரெண்டாவது மாநாட்டில் கூட்டம் அதிகமாகன்றது அந்த விமர்சனம் நம்ம ஆய்வுக்கு தேவையில்லை. ஆனால் அந்த இரண்டாவது கூட்டத்தில் தான் எம்ஜிஆர் படத்தையும் எம்ஜிஆர் பற்றியும் பேசுகிறார். நான் ஆணையிட்டால்ன்றது ஒரு பாட்டு வரும். அந்த இது எங்கள் வீட்டு பிள்ளையில அந்த பாட்டே அவருக்கு பாடத்தே இல்லை. இந்த காக்கையின் கூட்டத்தை ஒழிப்பேன்னு சொல்றதை விட இந்த கூட்டத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறார். ஒரு திரைப்பட நடிகர் எம்ஜிஆர் பாடலை அந்த முன்னுதாரணம் காட்டி மாநாட்டில் பேசும் பொழுது இந்த காக்கையின் கூட்டத்தை ஒழிப்பேன்றது விட்டு வார்த்தையை விட்டு பாடலுடைய வரிகளை விட்டு பாடுறாரு. அது மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவரும் யாரு பிடிக்குதோ இல்லையோ ஒரு அநாகரிகமாக நடந்துக்கல.
அடுத்து அந்த கூட்டம் வந்து முதல் மாநாட்டில் அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த தொண்டர்களை நான் பார்த்தேன். இதில் ஒரு வீடியோ ஒன்று வந்தது. 2வது மாநாடு முடிஞ்ச பிறகு இந்த சேரெல்லாம் உடச்சிட்டாங்க. கான்ட்ராக்ட் எடுத்தவங்க வந்து யாரும் வரல, யாரும் முன் வந்து கொடுக்கல. இவர் கேரளாவில் போய் 4 பேர் கான்ட்ராக்ட் வாங்கி அந்த சேரை கொண்டாந்தாங்க, எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 சேரை உடச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் முதல் மாநாட்டில் வந்து அந்த நான் பார்த்தேன், அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த பசங்க போகும்போது அந்த சேரெல்லாம் எடுத்துகிட்டு அடிக்கிட்டு போனாங்க. ஆனால் 2வது மாநாடுக்கு வந்து அந்த மீட்டிங்கு போடப்பட்ட சேர்கள் எல்லாரும் உடைச்சிருக்கிறாங்க. இது எல்லா மீடியாவும் எடுத்து இதை வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த ரசிகர் வந்தாங்க, இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த சேரெல்லாம் டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த பொருளெல்லாம் டேமேஜ் காமிக்கிறாங்க. இது உண்மையான நிகழ்வு. ஆனால் இதை சமாளிப்பதற்காக அந்த தாவேகா டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, முதல் மாநாடு நடந்ததுலாம் சேரெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை கொண்டாந்து 2வது மாநாட்டில் லிங்க் பண்ணி இதை பாருங்க எங்கள் ஆளுங்க எல்லாமே வந்து எங்கள் தொண்டர்கள்லாம் வந்து அழகாக அடிக்கிட்டு போயிருக்காங்க. இது பொய் பித்தலாட்ட வேலை. இதெல்லாம் வந்து அரசியலில் ஈடுபடாது. அதனால் வந்து இந்த இந்த மாநாடு 2வது மாநாடுலேயே எம்ஜிஆர் படத்தை வந்து போட்டது யாரோ சொல்லி தான் அவருக்கு வழிகாட்டுறாங்க, தவறுதலாக வழிகாட்டுறாங்க. இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணு தான் சொல்லியிருக்கிறாங்க. இவர் இயற்கையாகவே தன்னிச்சையாகவே வந்து எம்ஜிஆர் மேலே ஒரு பற்றுதலோ, அவர் அரசியல் உணர்ந்தவராக இருந்தால் மக்களுக்கு வந்து சேவை செஞ்ச ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்கு நோக்கி பயணித்தார்ன்றதை விட அதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து முதல் மாநாடு வரைக்கும் அவர் காமிக்கல. ஆனால் 2வது மாநாடுலேருந்து காமிக்கிறாருன்னு சொன்னால் எம்ஜிஆர் பேரை சொன்னால் தான் நம்ம அரசியல் கட்சி வந்து வெற்றி வாய்ப்புக்கு ஒரு போனி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு தவறான கணக்கு. அதுக்கு ஒரு முன் உதாரணம் சொல்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு அதாவது எம்பி எலெக்ஷன் முன்னாடி, அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி இந்திய பிரதமர் மோடி வந்து சென்னைக்கு வந்து என்ன பண்ணுறாரு, சென்னை சென்ட்ரலுக்கு வந்து புரட்சி தலைவர் சென்ட்ரல் ரயில்வேன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. அது காரணம் என்ன, எம்ஜிஆரோட பேர் அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் வச்சுட்டா இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் அதிமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற தப்பான கணக்கில் போட்டார். ஆனால் பிஜேபிக்கு அதுக்காக ஓட்டு விட. அதே மாதிரி தான் இந்த விஜய் பண்ணுற வேலை. அதாவது சுய புத்தி இருக்கணும். சுய புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது. இவன் ஒரு வெட்டு வைத்து நிறைய மீடியா யூடியூப்ல நானே நேரில் பார்த்தேன். அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் இல்லை மறுத்து ஒரு பேட்டி கொடுக்கறது திராணியோ ஒரு தைரியமோ மைக்க பிடிச்சோ ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கை வச்சோ அதில் கேள்வி வச்சு அதில் பேசணுன்றது எண்ணம் வந்து அந்த ஒரு திறமை, பேச்சு திறமை வந்து இவருக்கு கிடையாது. ஒருத்தன் என்ன